2.25 சென்ட்ல கிட்டத்தட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே கொண்ட ஒரு அழகான 2 BHK வீடு தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக பெரிய ஹால், கிச்சனோட ஒரு டைனிங்கும் கொடுத்து, ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு சின்ன பெட்ரூமோட ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூமும் பிளான் பண்ணி, தாராளமாக ஒரு கார் நிப்பாட்டுற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸோட அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூருக்கு பக்கத்தில் பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தாங்க இருக்குது. மேட்டுப்பாளையம் ரோட்டையும் கீரரத்தம் ஐடி பார்க்கையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல தாங்க இந்த வீடை கட்டி வச்சிருக்காங்க. எல்லா மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸோட இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷனில் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல்லே பிளான் பண்ணி பில்டிங்கை 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு டெக்ஸ்சர் ஒர்க், லேசர் கட்டிங், ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோட சாலிட் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணி வீடு இரவில் ஜொலிக்கிறதுக்காக நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு 2 பெரிய கேட் ஒரு சின்ன கேட் கொடுத்ததோட பெரிய கேட் வழியாக வாகனங்கள் ஏற்ற வசதியாக சரிவான பகுதியாகவும், சின்ன கேட் வழியாக பெரியவங்க ஏற வசதியாக படிகளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தது 12க்கு 16ங்கிற அளவில் கார் பார்க்கிங். இதில் தாராளமாக ஒரு கார் 2-3 டூ வீலர் நிப்பாட்டிக்கலாம். இதோட சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஃபுல்லாக செக்குடு பேட்டர்னில் கிரே அண்ட் ஒயிட் டைல்ஸும், செவுத்தில் ஃபுல்லாக கிளாஸியான செராமிக் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. வீட்டோட தண்ணீர் தேவைக்காக வடகிழக்கு ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் வாட்டர் சம்பு அமைச்சிருக்காங்க. அழகான வடக்கு பார்த்த மாதிரியான தேக்கு மரக்கதவை 2 படிகள் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது 16க்கு 16ங்கிற அளவில் உள்ள ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த ஹாலோட சீலிங்க்கு நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க்கோட ப்ரொஃபைல் லைட்டு ஸ்பாட் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தரையில் இருக்கிற மாதிரியே எல்லா இடங்கள்லையுமே 2x4ங்கிற அளவில் கிளாஸியான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கார்னரில் ஷோகேஸ் செல்ஃபோட ஹாலோட வெளிச்சத்துக்கு 2 பெரிய ஜன்னல்களோட ஒன் சைடு வாலில் அழகான மல்டிமீடியா டிவி யூனிட்டையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டோட பேக்ரவுண்ட் பார்த்தா உட்டன் ஃபினிஷில் இருக்குதுல, ஆனால் அதுதாங்க இல்லை, எல்லாமே யூபிவிசி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஹாலோட கன்னி மூலையில் யூபிவிசி டோர்ஸில் பூஜா செல்ஃபி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து டைனிங் கம் கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு 8க்கு 8. ஸ்டோரேஜுக்காக ஒரு வால் செல்ஃபும் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்து கிச்சனை செப்பரேட் பண்ணுற மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து 8க்கு 8ங்கிற அளவில் காம்பேக்டான மாடுலர் கிச்சனை இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனுக்கு தேவையான மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட எல்லா இடத்தையுமே யூபிவிசி டோர்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் சமைக்கிறவங்க ஏதாவது கடுப்பில் சமைக்கும்போது செவறுகளில் கரப்பட்டா ஈஸியாக துடைக்கிற மாதிரி கிளாஸியான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது முதல் பெட்ரூம் போகிறதுக்கான கதவு ரெடிமேட் ஃப்ளஷ் டோரில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை 10க்கு 16ங்கிற அளவில் பெரிய பெட்ரூமாக பிளான் பண்ணி ஸ்டோரேஜுக்காக யூபிவிசி டோர்ஸில் க்ளோஸ் பண்ண லாஃப்ட் செல்ஃபோட வலது பக்க செவுத்தை அலங்கரிக்க சீலிங் வரைக்குமே டெக்ஸ்சர் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அகல் விளக்கு மாதிரி 2 லைட்டை மாட்டி வச்சுருக்காங்க. இடது பக்கத்தில் டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷனோட பேக்ரவுண்டில் பூ வடிவிலான டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரூமோட வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 4க்கு 10ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக 2வது பெட்ரூம் சின்ன பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவை 10க்கு 10ங்கிற அளவில் பிளான் பண்ணிட்டாங்க. வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த பெட்ரூம் இருக்குது. இங்கேயுமே ஸ்டோரேஜுக்கு லாஃப்டையும் செல்ஃபே அமைச்சு யூபிவிசி டோர்ஸில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு ஒரு ஜன்னல் மட்டும் தாங்க இருக்குது. இந்த ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமும் ஒரு படி இறங்கி போகிற மாதிரி தாங்க அமைச்சிருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவில் இதையுமே வெஸ்டர்ன் டைப்பில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் பாத்ரூம்குள்ளே படி வர்றது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க இது. அப்படி இல்லைனா பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாயிரும். காரோ 2 வீலரோ நீங்கள் வெளியே நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இங்கே ஒரு அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க சிரமமாக இருந்தால் வெளியே இங்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. இதை மட்டும் இந்தியன் கிளாஸ் டைப்பில் பிளான் பண்ணிட்டாங்க. இது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான படிகள். இந்த அவுட்டர் பாத்ரூமுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனை இங்கே பிளான் பண்ணிட்டாங்க.
கோயம்புத்தூர் தொடியலூருக்கு பக்கத்தில் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு 2 பிஹெச்கே வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க இந்த வீடு. முக்கியமான விஷயம், இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 100-150 மீட்டர் வர்ற வரைக்கும் மண் ரோடு தாங்க இருக்குது. ஆனால் இந்த வீட்டை சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்குது. குடியும் வந்துட்டாங்க. அடுத்தடுத்து எல்லாமே புது புது வீடுகளும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. தார் ரோடு மட்டும் இருந்திருந்தா இடத்துக்கு கூடுதலாக சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபா சேர்த்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 62 லட்ச ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க. விலையும் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம். அடுத்த ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.